ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் நல்ல ஒரு ஹெல்த்தியான ரெசிபி, நல்ல வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து சாஃப்டாகவும் உதிரியாகவும் சம்பா ரவையில் கிச்சடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது செய்ய 2 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 2 டீஸ்பூன் அளவு நெய். இதை ஸ்டார்டிங்லேயும் சேர்க்கலாம், இல்லை கடைசியாகவும் சேர்த்துக்கலாம். பிரியாணி இலை, ஒரு பட்டை, 2 கிராம்பு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பொடியாக நறுக்கி சேர்த்து வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் வெங்காயம் நிறம் மாறினதும் இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க. இப்போ இதில் நம்ம காய்கறியெல்லாம் சேர்த்துடலாம். ஒரு 5லேருந்து 6 பீன்ஸ், ஒரு கேரட், கொஞ்சமாக பட்டாணி எல்லாமே பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதுலேயே ஒரு அரை தக்காளி போல் சேர்த்துருக்கேன். தக்காளி ஆப்ஷனல் தான், லைட்டான புளிப்பு தன்மைக்கு இது நல்லா இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் இதில் கிச்சடிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நம்ம தண்ணி சேர்த்துடலாம். எந்த கப்பில் ரவை எடுக்கிறீங்களோ அதே கப்பில் 3 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கணும். அதாவது 1:3 ரேஷியோ தான். இப்படி செஞ்சோன்னா கிச்சடி நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், உதிரியாகவும் இருக்கும், சாப்பிட சூப்பராக இருக்கும். காய்கறியெல்லாம் வேகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் போல் மூடி வச்சுக்கோங்க. ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி கொதி வந்ததும் நம்ம எடுத்து வச்சுருக்க சம்பா ரவையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லாம் கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் திரும்பவும் மூடி போட்டு வச்சுக்கலாம். அப்போ தான் நல்லா ரவை எல்லாம் வெந்து வரும். ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தீங்கன்னா சம்பா ரவை கிச்சடி அருமையாக தயாராகிருக்கும். நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்துருக்கிறதால கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், சாப்பிட சூப்பராகவும் இருக்கும். இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க கூட வேணான்னு சொல்ல மாட்டாங்க. இது மட்டும் இல்லாமல் டயபெட்டிக், கொலஸ்ட்ரால் அண்ட் டயட்டில் இருக்கவங்க கூட இதை வாரத்தில் 1 நாளோ 2 நாளோ சேர்த்துக்கலாம். இதே மாதிரி பக்குவத்தில் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.